கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா. கலங்கி தவித்த எங்கள் உள்ள மாறவே கள்ளமில்லா உன் வார்த்தை அருள்வாயே. தாயே வருவாயே ஆசீரருள்வாயே. தாயே வருவாயே ஆசீரருள்வாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, இந்த காலை திருவழிபாட்டிற்கு திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தையர்களையும் இறை மக்களாகிய உங்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நாளிலே திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சி வாயிலாக இத்திருப்பலியை காணும் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை குணப்படுத்த முடியாத சீடர் நிலையை அந்த தந்தை இயேசுவிடத்தில் எடுத்துச் சொல்கின்றார். இயேசு சீடர்களை நம்பிக்கை குறைவை கண்டு கடிந்து கொள்கின்றார். இது ஏன் எங்களால் இந்த வல்ல செயலை ஆற்ற முடியவில்லை என்று கேட்டவர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை குறைவுதான் என்று இயேசு எடுத்துரைக்கின்றார். இயேசுவோடு உடனிருந்தவர்கள், இயேசுவினுடைய வல்ல செயலை கண்டவர்கள் அந்த ஆற்றலும் வல்லமையும் பெற்றவர்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் நம்பிக்கை குறைவாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய செயலையும் கடவுளுடைய ஆசிரியையும் நாம் உணர முடியாது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கின்றது, நம்பிக்கையை தொடங்கி வைத்தரும் அதை நிறைவு செய்யருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கண்களை பதிய வைப்போம். நம் நம்பிக்கையின் கண்களை ஆழப்படுத்தி இயேசுவில் பதிய வைத்து அவருடைய அருளையும் ஆசிரியையும் நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள இப்பலி வழியாக இணைந்து ஒப்புக் கொடுப்போம். இத்தூய மரல்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். பக்தியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக.
உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இணைசட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 4 முதல் 13 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர், உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புக செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களாலும் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போது நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து பெயராலே ஆணையிடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கட்பாரே, என் கோட்டை, என் மீட்பர். பல்லவி. ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை. அவரே என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கட்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆற்றலாகிய ஆண்டவரே,
மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 17 இறைவசனங்கள் 14 20 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டிக்கிறார். அதே வேளையில் நம்பிக்கையினுடைய ஆற்றலை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்றத்திற்கு பின்பாக நடக்கிற நிகழ்வு. ஆண்டவரும் அவரோடு இருந்த மற்ற 3 சீடர்களும் உருமாற்றத்திற்கு பின்பாக மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். அப்பொழுது ஒரு நபர் ஆண்டவரிடம் வந்து தன்னுடைய மகனை திருத்தூதர்களால் குணப்படுத்த முடியவில்லை என்று அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். உடனே ஆண்டவர் மிகுந்த கோபம் கொண்டவராய் தன்னுடைய சீடர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவர்களை சாடுகிறார். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, நான் எவ்வளவு காலம் உங்களோடு நான் இருக்க முடியும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்களை சாடுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், நம்பிக்கையின்மை என்பது கடவுளுடைய ஆற்றலை சந்தேகிப்பது. கடவுளால் இது செய்ய முடியுமா, இந்த காரியம் கடவுளால் நிகழுமா என ஆண்டவருடைய ஆற்றலை சந்தேகிப்பதுதான் நம்பிக்கையின்மை. சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார்கள். அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள். அவர்களை ஆண்டவர் அனுப்பின போது அவர்களும் சென்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். ஆனால் இந்த சூழலில் நம்பிக்கை குறைவு காரணமாக அவர்களால் இந்த மகனை குணப்படுத்த முடியவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பண்பு நலன்களில் மிக முக்கியமான ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க omnipotence. எல்லாம் வல்லவர். அந்த வல்லமையை, அந்த ஆற்றலை சந்தேகிப்பதுதான் நம்பிக்கை குறைவு. எனவேதான் ஆண்டவர் அந்த சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார். என கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுக்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று.
பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு நம்மளால இறைவனுடைய அருளை, ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியல அப்படின்னா மிக முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய நம்பிக்கையின்மை, நம்முடைய நம்பிக்கை குறைவு. நம்ம விவிலியம் முழுக்க பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த நம்பிக்கையின்மையை பல இடங்களில் கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் புயல் அடிக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் அடக்கிவிட்டு மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தையில ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? இவ்வளவு தூரம் உங்களை நான் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து விட்டீர்கள், ஆனால் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி அவர்களை கேள்வி எழுப்புவார். அதே போல அதே மார்க்கு நற்செய்தி இந்த இறுதி அதிகாரம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14வது இறைவார்த்தையில அந்த இரு சீடர்களை ஆண்டவர் கண்டிப்பார். ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பை நம்பாமல் அவர்கள் நம்பிக்கை குறைவோடு இருந்திருப்பார்கள். எனவே ஆண்டவர் இயேசு அவர்கள் நம்பிக்கையின்மையை கண்டிக்கிறதை அங்கே நாம் வாசிக்க முடியும். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகுவதில்லை, நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். அதே அதிகாரம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 36வது இறைவார்த்தை நம்ம வாசிக்கிறோம், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார்கள், கடவுளின் சினம் அவர்கள் மேல் இருக்கும். நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளை காண முடியாது. அது மட்டும் இல்லை, அவர்கள் மேல் கடவுளின் சினம் இருக்கும் என்று சொல்லி யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் இந்த நம்பிக்கையின்மையை தொடர்ந்து கண்டித்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, நம்பிக்கை இல்லாத இடத்தில் இறைவனால் கூட செயலாற்ற முடியாது. நம்ம மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அங்க நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த மக்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள், அவரை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அப்ப அங்க கடைசி இறைவார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். அங்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவரால் பல வல்ல செயல்களை செய்ய முடியவில்லை. அதனாலதான் அகஸ்தினர் அழகா சொல்லுவாரு, உங்களுடைய ஒத்துழைப்பின்றி உங்களை படைத்த கடவுளால் உங்களுடைய ஒத்துழைப்பின்றி உங்களை மீட்க முடியாது. அப்ப இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றணும் அப்படின்னா நாம் இறைவனோடு ஒத்துழைக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்புன்னா என்ன? அந்த நம்பிக்கை தான். எங்க நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு இறைவன் செயலாற்ற முடியும். அப்ப இன்னைக்கு நாம யோசித்து பார்ப்போம், இன்னைக்கு நான் என் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேனா? விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம், யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகினார்களோ அவர்கள் எல்லோரும் இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். அந்த தொழுநோயாளர் தன்னுடைய நோய் குணமாக வேண்டும் என்று பணிந்து நின்ற தொழுநோயாளராக இருக்கலாம், இல்ல தன்னுடைய மகனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபித்த அந்த தொழுகை கூட தலைவராக இருக்கலாம், இல்ல தன்னுடைய பணியாளன் குணமாக வேண்டும் என்று ஆண்டவரிடம் விண்ணப்பித்த நூற்றுவர் தலைவராக இருக்கலாம். தன்னுடைய அதீத நம்பிக்கையால் நான் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்று நம்பிய அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணாக இருக்கலாம். தன் மகளுக்காக கண்ணீர் விட்ட கனானிய பெண்ணாக இருக்கலாம். தான் பார்வை வர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கதறிய பர்த்திமேயுவாக இருக்கலாம். மன்னிப்பு வேண்டி ஆண்டவருடைய கால்களை கழுவிய பாவியான பெண்ணாக இருக்கலாம். சாகும் வேளையில் மனம் மாறி நம்பிக்கையை அறிக்கையிட்ட அந்த சிலுவையில் ஆண்டவர் இயேசுவோடு தொங்கிய குற்றவாளியாக இருக்கலாம். இது எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் எல்லோரும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டார்கள். அந்த நம்பிக்கையினால் அவர்கள் மீட்பு பெற்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையில இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் அவர்கள் சுவைத்தார்கள். நான் சொன்ன இந்த அட்டவணையில இவங்களெல்லாம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் எல்லோருமே புறவினத்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், பிறரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதெல்லாம் பார்க்கல. அவர் அவங்களோட பார்த்தது என்ன? ஒரே ஒரு காரியம், இவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்களா என்கிற ஒன்றே ஒன்றுதான். அப்ப ஆண்டவர் இயேசு யாரிடம் வந்து கேட்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. அவருக்கு எந்த மனநிலையோடு என்னை அணுகுகிறார்கள், நம்பிக்கையோடு இந்த மக்கள் என்னை தேடி வருகிறார்களா,
அப்படி நம்பிக்கையோடு வருகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதே கிடையாது. அதனால தான் வாசிக்கிறோம், எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், நம்பிக்கையின்றி யாரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. நம்பிக்கை இல்லாத யாரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக நிச்சயமாக இருக்க முடியாது. ரோமையர் புத்தகம் 5:1 இறைவார்த்தை நாம் வாசிக்கிறோம், நம்பிக்கையால் தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிறோம். அப்ப யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக உகந்தவர்களாக அவர் மாறுகிறார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், எனக்கு ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கிறதா? இன்னைக்கு என் நம்பிக்கை குறைவோடு இருக்கிறேனா, இல்லை ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட பிள்ளையாக நான் இருக்கிறேனா? ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையின் மீது வைக்கிற அந்த அளவிற்கு நான் நம்பிக்கையை நான் என் ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிறேனா? இந்த கேள்வியை ஆண்டவர் நமக்கு இன்று நம்மை நோக்கி கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அழகா ஒன்று சொல்லுவாரு, விசுவாசம் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய இதய கதவை திறக்கிற சாவி. ஆண்டவருடைய இதயத்தில் நமக்கு இடம் வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய இதயத்தில் இடம் பெறுவார்கள் என அவர் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கை ஆற்றல் மிகுந்த ஒரு கருவி. நம்பிக்கைக்கு ரொம்ப ஒரு ஆற்றல் இருக்கிறது. அகுஸ்தினர் அழகா சொல்லுவாரு, faith is to believe what you do not see, the reward of faith is to see what you believe. நம்பிக்கை என்பது நீங்கள் எதை கண்ணால் பார்க்காமல் இருக்கிறீர்களோ அதை நம்புவது. அதற்கான பலன் என்னவென்று சொன்னால், எதற்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ, எதை கண் பார்க்காமலேயே நீங்கள் ஜெபித்தீர்களோ அதை பார்க்கும்படி இறைவன் செய்வார் என்று சொல்லி நமக்கு அழகாக அகஸ்தினார் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில இந்த நம்பிக்கையுடைய ஆற்றலை பற்றி பேசுகிற பொழுது ஆண்டவர் அழகா சொல்றாரு, கடுகளவு விசுவாசம், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை நீங்கள் பெயர்ந்து போக சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த கடுகு சிறியது, ஆனால் அதனுடைய ஆற்றல் மிகப்பெரியது. ஒரு சின்ன கடுகு தான், ஆனால் அதை விதைக்கிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய மரமாக, பல பறவைகள் வந்து தங்குகிற அளவிற்கு பெரிய மரமாக அந்த கடுகு மாறுகிறது. அப்ப அந்த சின்ன கடுகுல அவ்வளவு ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. அதே போலதான் நம்முடைய விசுவாசம் சிறியதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த விசுவாசத்திற்கு உண்டு என்பதை இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த மலையை பெயர்ந்து போகிற அளவுக்கு செய்கிற விசுவாசம், இந்த மலையை பெயர்ந்து போதல் என்று சொன்னால் அது வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, போராட்டங்களை சுட்டி காட்டுகிறது. அப்ப கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை, தடைகளை இறைவன் அகற்றி விடுவார் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம எல்லோருக்கும் ஒரு சில தடைகள் இருக்கிறது, ஒரு சில போராட்டங்கள் இருக்கிறது. ஒருவேளை அது ஒரு பயமாக இருக்கலாம், குற்ற உணர்வாக இருக்கலாம், விரக்தியாக இருக்கலாம், மனசோர்வாக இருக்கலாம், நம் வாழ்க்கையில சந்திக்கிற சோதனைகளாக இருக்கலாம், உடல் நோய்களாக இருக்கலாம், மன போராட்டங்களாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம். இன்னும் எத்தனையோ தடைகளையும் போராட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக அந்த தடைகளை இறைவன் தகர்த்து விடுவார் என்பதைத்தான் இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர் சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில நம்ம அதிகமாக போராட்டங்களை சந்திக்கிற பொழுது, அதிகமாக துன்பங்களை சந்திக்கிற பொழுது, தடைகளை சந்திக்கிற பொழுது நாம் இறைவனை ஆழமாக நம்புகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு போராட்டம் வருகிற பொழுது இறைவனுடைய ஆற்றல் மீது நாம் பல நேரங்களில் கேள்வி எழுப்புகிறோம். இதை இறைவன் எனக்கு செய்வாரா, இதை இறைவனால செய்ய முடியுமா, நம்ம ஆண்டவருடைய ஆற்றலை நாம் கேள்விக்குள்ளாக்குகிறோம். இது நிச்சயமா ஆண்டவரால் முடியுமா என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேள்விக்குள்ளாக்குகிறோம். பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசம் என்பது நமக்கு நம்ம முன்னாடி இருக்கிற எல்லாமே பாதகமாக இருக்கலாம், எதுவுமே நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலிலும் இறைவன் என்னை நடத்துவார், இறைவன் என்னை வழி நடத்துவார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை. எல்லாமே முடிந்து போய்விட்டது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, அப்படிங்கிற சூழலிலும் நாம் ஆண்டவர் மீது ஆழமாக நம்பிக்கை வைப்பதுதான் உண்மையான விசுவாசம். இந்த யூபிலி ஆண்டில் நமக்கு திரு அவை கொடுத்திருக்கிற ஒரு செய்தி, நாம் எல்லோரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை அழைக்கிறது.
இந்த வாழ்க்கையிலுடைய போராட்டங்களில, இந்த வாழ்க்கையிலுடைய துன்பங்கள் மத்தியிலும் நம்பிக்கையை இழக்காத மனிதர்களாக, எதிர்நோக்கோடு வாழுகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என சொல்லி திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதுக்கு விவிலியத்தில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தாவீது அரசர். திருப்பாடல் 23:4 இறைவார்த்தை நம்ம வாசிக்கிறோம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன். விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க, தாவீது அரசர் இந்த பாடலை அவர் உயிருக்காக பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது சவுல் அரசர் அவரை கொல்வதற்காய் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ உண்ண உணவு கிடையாது, உடுத்த உடை கிடையாது, இருக்க இடம் கிடையாது, எந்த ஒரு வசதியும் இல்லாமல் தன்னோட உயிருக்காக பயந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூழலில் அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு பாடுகிறார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் நீர் என்னோடு இருப்பதால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன் என அவர் சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் போராட்டங்களை சந்திக்கிற பொழுது, எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிற பொழுது, எல்லாமே நமக்கு பாதகமாக இருக்கிற பொழுது, அப்படிப்பட்ட சூழல்களில் நாம் இறைவனை ஆழமாக பிடித்து கொள்கிற நபர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நிச்சயமாக நம்மை கைவிடாது. திருப்பாடல் 34:5 நம்ம வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகமோ அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. நம்ம பைபிள் அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அது தானியேலா இருக்கலாம். சிங்க குகையில் வீசுகிற பொழுதும் ஆண்டவரை அவரை நோக்கி பார்த்தார், ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அந்த இளைஞர் மூவராக இருக்கலாம். தீச்சூளையில் அவர்கள் வீசுகிற பொழுதும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டார். அப்போ கடினமான சூழல்களில், எல்லாமே முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிற சூழல்களில் நாம் இறைவனை ஆழமாக பற்றி கொள்ளுகிற பொழுது இறைவன் நமக்கு புதிய வழிகளை நிச்சயமாக காட்டுவார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் ரொம்ப அழகா சொல்லுவார், வாழ்க்கையினுடைய இருளான சூழல்களில் நாம் நடப்பதற்கு வழிகாட்டுவது நம்பிக்கை என்கிற ஒளி என்றவர் சொல்லுவார். இப்போ வாழ்க்கையில நம் முன்பாக எல்லாமே இருட்டாக இருந்தாலும் நமக்குள்ளாக விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், அது ஒளியாக நம்மை வழி நடத்தும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இறைவனிடம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே நற்செய்தி மார்க் நற்செய்தியில் வாசிக்கிறோம். இதே நற்செய்தி பகுதியை மார்க்கில் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த தந்தையை நோக்கி சொல்லுவார், நீங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்மையை நீக்கும் என்று அவர் ஜெபிப்பார். இன்னைக்கு நாமும் கூட அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையின்மையை நீக்கும். இன்னைக்கு பல நேரம் நான் நம்பணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் வருகின்றன, எனவே என்னுடைய நம்பிக்கையின்மையை நீக்கும் என்று இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவருடைய இந்த ஒரு ஜெபம் இன்றைய நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருளான சூழல்களை சந்திக்கிற பொழுது, போராட்டங்களை சந்திக்கிற பொழுது, தடைகளை சந்திக்கிற பொழுது விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் என்கிற ஆழமான நம்பிக்கையில் தொடர்கிற திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். சுகம் தினம் தரும் அருள் ஒளி பெற, சுகம் தினம் தரும் அருள் ஒளி பெற, உள்ளதெல்லாம் தருவேன். ஓ தருவேன், நான் தருவேன், தருவேன், நான் தருவேன். படைத்தவர் நீரன்றோ, உம் படைப்பின் வியப்பும் நானன்றோ. படைத்தவர் நீரன்றோ, உம் படைப்பின் வியப்பும் நானன்றோ. கொடுத்தவர் நீரன்றோ, கொடுத்தவர் நீரன்றோ. உள்ளதெல்லாம் தருவேன். ஓ தருவேன்,
பாதம் வணங்கி தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மீடே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாகிய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழிலும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணுத்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இல்லை வாழ்வங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல மெய் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல் இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையினால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் விண்ணக தந்தையை நோக்கி துணிவுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாவங்கள் செய்த போதிலும், தேவ அன்பு மறந்த போதிலும், பாவங்கள் செய்த போதிலும், தேவ அன்பு மறந்த போதிலும், இந்நாளில் தேவ மைந்தனின் வல்லமை உன்னோடு சேர்ந்து கொள்ளுமே. இந்நாளில் தேவ மைந்தனின் வல்லமை உன்னோடு சேர்ந்து கொள்ளுமே. நம் தேவனே இந்நாளிலே உன் வாழ்வையை மாற்றிவிட அழைக்கிறார். வானினின்று இறங்கி வந்த ஜீவனுள்ள உணவை உண்ண வாருங்கள், நீங்கள் வாருங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை இன்றும் கனிவுடன் காக்கத் தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்படி நிறைவேறிற்று. நன்றி. அம்மா அம்மா மரியே, ஜெபமாலை தாயே, அண்டி வந்தோம் உன் பாதம் அருள் புரிவாயே. அம்மா அம்மா மரியே, ஜெபமாலை தாயே, அண்டி வந்தோம் உன் பாதம் அருள் புரிவாயே. எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க, எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க, எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க, எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. உம்மை தேடி நாடி வருவோம், அருள் கோடி தினமும் பெறுவோம். அம்மா அம்மா மரியே, ஜெபமாலை தாயே, அண்டி வந்தோம் பாதம் அருள் புரிவாயே. இறைவார்த்தை உலவைத்தி தியானம் செய்தி அவர் சொற்படி நடந்திட எமக்கு சொன்னீர். இறைவா
வார்த்தை உளம் வைத்தே தியானம் செய்தீர். அவர் சொற்படி நடந்திட எமக்கு சொன்னீர். கல்வாரி மேட்டில் மகனோடு சேர்ந்தே இறை மீட்பை புவியேற்க வழி செய்தீரே. கல்வாரி மேட்டில் மகனோடு சேர்ந்தே இறை மீட்பை புவியேற்க வழி செய்தீரே. எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. 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 உம்மை தேடி நாடி வருவோம், அருள் கோடி தினமும் பெறுவோம். அம்மா அம்மா மரியே ஜெபமாலை தாயே, அண்டி வந்தோம் உன் பாதம் அருள் புரிவாயே. இறை சித்தம் நிறைவேற துணை நின்றே, பரிசுத்தர் உருவாக உடல் தந்தே. இறை சித்தம் நிறைவேற துணை நின்றி பரிசுத்தர் உருவாக உடல் தந்த